அசுர குருவின் பிறப்பு. இந்த உலகத்தில் சில பகைகள் ஆயுதங்களில் பிறப்பதில்லை. அவை ஒரு தாயின் இரத்தத்தில் எழுதப்படுகின்றன. ஒரு சிறிய மௌனம். அசுரர்களின் குரு 9 கிரகங்களில் ஒன்று சுக்ராச்சாரியார். ஆனால் அவர் அசுரராக பிறக்கவில்லை. அவர் ஒரு முனிவரின் மகன், பிருகு முனிவரின் மகன். வேதமறிந்தவன், ஞானம் நிறைந்தவன். ஆனால் விதி அவனை வேறு பாதையில் நடத்த தீர்மானித்திருந்தது. ஒரு மெதுவான இசை. தேவர்கள் தோற்றபோது, அசுரர்கள் சரணடைந்தபோது ஒரு தாய் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். அவள் சுக்ராச்சாரியாரின் தாய் கியாதி. அவளது கருணை அசுரர்களுக்கு கவசமாக மாறியது. அவளது சக்தி தேவர்களை முடக்கியது. ஒரு இசை சற்று தீவிரமாகும். நீதி குலுங்கியது. பூமி நடுங்கியது. அப்போது விஷ்ணு இறங்கினார். ஒரு தாய், ஒரு பாதுகாப்பு, ஒரு தடையாக மாறியபோது சுதர்சன சக்கரம் கருணையை கடந்து கடமையை தேர்ந்தெடுத்தது. ஒரு திடீர் மௌனம். ஒரு தலை துண்டிக்கப்பட்டது. அந்த நொடியில்தான் ஒரு முனிவன் அசுர குருவாக மாறினான். ஒரு மெதுவான கனமான குரலில், இது தேவர்களின் நீதியல்ல, இது என் தாயின் இரத்தம். தவம் கண்ணீரோடு கலந்தது. கோபம் மந்திரமாக மாறியது. சிவன் அருளினார் சஞ்சீவினி மந்திரம். இறந்தவர்களை எழுப்பும் சக்தி, அசுரர்களுக்கு மீண்டும் உயிர். இசை உச்சமடையும். அன்றிலிருந்து சுக்ராச்சாரியார் விஷ்ணுவின் எதிரி. அன்றிலிருந்து ஞானம் பகையாக மாறியது. பிருகு முனிவரின் சாபம் காலத்தை தாண்டி ஒலித்தது. ஒரு தாயை கொன்றாய், நீயும் தாயின் வயிற்றில் வேதனை அனுபவிப்பாய். ஒரு மெதுவான முடிவு. அவதாரங்கள் வந்தன. வராகன், நரசிம்மன். ஆனால் ராமன், கிருஷ்ணன், புத்தன், அவர்கள் எல்லோரும் ஒரு தாயின் கருப்பையில் அந்த வேதனையை அனுபவித்தனர். ஒரு சிறிய மௌனம். இந்த உலகத்தில் சில கதைகள் புராணமல்ல, அவை கர்மாவின் நினைவுகள். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.